அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆ சரி, நம்ம ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோக்கள் அத்தனையுமே பயனுள்ள வீடியோ தான். யூசேஜ் நிறைய இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்களே பார்த்து செய்யுங்க. அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் சில நாலேஜ் அண்டு இதெல்லாம் இருக்கும், தாட்ஸ்லாம் இருக்கும், மைண்ட் ப்ராசஸ் தாட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோக்களில் போட முடியும், அதையும் கூட நம்ம பேச முடியும். ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். ரைட், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியாவிலே நிறைய வந்து இதெல்லாம் ஆகிக்குது. என்னது, கேஸ் விலை அதிகமாகிடுச்சு. அடுத்தது பெட்ரோல் டீசல் விலைலாம் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலையை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்க. என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்கோ? பெட்ரோலுக்கு 5 ரூபா 30 பைசா அதிகமாக பண்ணிட்டாங்கோ. அது டீசலுக்கு ஒரு 3 ரூபா அதிகம் பண்ணிட்டாங்கோ. இப்போ ஏன் இந்த அதிகம் பண்ணாங்கோ அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பேப்பர் படிக்கிறது தான் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நீங்கள் நியூஸ் சேனல் இதெல்லாம் பார்க்குறீங்க அடிக்கடி அப்படின்னா தெரியும். ஆனால் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டாகவே போகிறாங்க. என்ன என்டர்டெயின்மெண்ட்? ரீல்ஸ் பார்க்குறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து காமெடி, இதெல்லாமே பார்த்து 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 அப்புறம் ரீல்ஸ் இவங்களே போடுறாங்க. நிறைய டிசைனெல்லாம் போடுறாங்க. அப்படியே அழகு மேக்கப் அது இதெல்லாம் போட்டுக்கின்னு எல்லாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாமே என்டர்டெயின்மெண்ட். இந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு யூசேஜ் கிடையாது. அந்த டைமுக்கு யூசேஜ் இருக்கும், மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், கலகலன்னு சிரிக்கலாம், மனசு நல்லாயிருக்கும். ஆனாலும் நம்ம சுற்றி நடக்கிற என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாது. அதனாலே நிறைய பேரோட சண்டை போட்டுக்கிறான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்பளை பொம்பளை, சின்ன பசங்க, பிள்ளைங்க, பெரியவங்க, இளைஞருங்க, யாராக இருந்தாலும் சரி, வயசானவங்க எல்லோரும் சரி, எல்லாருமே மொபைல் ஷாப் வச்சுக்கிறாங்க, மொபைல் வச்சுக்கிறாங்க, ஷாப்பிலே மொபைல் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அந்த மொபைலில் எல்லாத்தையும் பார்க்குறாங்கோ, டிவியிலே பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக போகக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டு அதிலே வந்து காலத்தை ஓட்டக்கூடாது. ஸோ அது நான் யூசேஜ். ஓகே, அப்போ வந்து நம்ம நாலேஜாக சிலது யோசிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல, நமக்கு அது பாதிக்கும்ல. அதுதான் இப்போ இந்த பெட்ரோல் விலையேற்றத்துக்கு வருவோம். பெட்ரோல் விலையேறதுனால என்ன நடக்குது, நமக்கு வந்து இப்போது ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வச்சு 100 ரூபாய்க்கு மேலே போடுறோம். டீசலும் அதேமாதிரி ஆகிப்போச்சு. அப்படின்னும்போது கேஸும் அதிகமாகி போச்சு. அப்படின்னும்போது நாம் வந்து இருக்க குறைய தான் பார்க்கணும். ஏன் குறைக்க பார்க்கணும்? சம்பளம் உயரல. சம்பளம் ஏறிச்சுன்னா நமக்கு இதெல்லாம் நிறைய போடலாம். இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரிலெலாம் நாங்கள் எவ்வளோ போடுவோம் தெரியுமா? எக்ஸ்ட்ராவாக இருக்கும், காசு அதிகம். ஆனாலும் அங்கே சம்பளம் அதிகம், தொழில் அதிகம், எல்லாமே வருமானம் எல்லாமே அதிகம். காரணம் அங்கே எண்ணெய் இருக்குது. உங்களது எல்லாம் எண்ணெய் இருக்குது இல்லை, நிறைய இல்லை தான் சொல்லுவான். அங்கே வந்து எண்ணெய் கிணறு இருக்குது. இதான் முக்கியமாக என்ன ஆச்சுன்னா, இப்போ இஸ்ரேலு அமெரிக்கா ஒன்றா சேர்ந்து சண்டை போடுது. யார் மேலே? ஈரான் மேலே போடுது. இப்போ ஈரான் மேலே சண்டை போடும்போது அப்போ ஈரானும் வந்து பதிலுக்கு சண்டை போடுறதுக்காக பண்ணுது. பண்ணும்போது என்ன ஆகுது, அப்போது ஈரான் என்ன பண்ணுது, கத்தார் மேலே விட்டான், ஒரு ஏவுகணை விட்டான். என்னத்துக்கு விட்டான்? கத்தாரு, ஐக்கிய அரபு அமீரகம், இன்னும் சில நாடுகள் எல்லாம் வந்து கல்ஃப் நாடே, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்ஃப் நாடே, முஸ்லீம்ஸ் நாடே என்ன பண்ணுறான், அவன் வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவன் சப்போர்ட் பண்ணுறதுனால ஈரானுக்கு டேமேஜ் ஆகுது, ஈராக்குக்கு டேமேஜ் ஆச்சு ஏற்கனவே. அதேனாலே இப்போ வந்து ஈரான் என்ன பண்ணிட்டான், இவன் அடங்கிறதுக்கு என்ன பண்ணான், நீ ஏன் சப்போர்ட் பண்ணுறே அப்படின்னு சொல்லி இவனுக்கு விட்டாது. என்ன விட்டான், எங்கே விட்டான்? ராஸ் லஃபான் அப்படின்னு ஒரு எண்ணெய் தொழிற்சாலை இருக்குது, எல்என்ஜி ஃபேக்ட்ரி. ஏன்னா அதிலே தான் வந்து நிறைய இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, கேஸ், அப்புறம் ஆயில் அங்கே தான் எடுக்கிறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. எல்லாம் யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க? உலக நாடுக்கு முழுத்தும் சப்ளை பண்ணுறாங்க, சர்வதேச அளவில் சப்ளை பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் அளவில். அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் அளவில் சப்ளை பண்ணுறதுக்கு அது அங்கே இருக்கிற தொழிற்சாலை மேலே ஒரு பயமுறுத்துறதுக்கு, நீ ஏன்டா அவனுக்கு உதவி பண்ணுற அப்படி சொல்லி ஏவுகணையே ஈரான் விட்டான் பாரு. அப்போ அதை பற்றி எரிஞ்சினுக்குது, வெடிச்சிருச்சு. இப்போது 17%, அதாவது 17% ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே அங்கே பற்றி சப்ளை ஆகிருந்தது உலக நாட்டுக்கெல்லாம். இப்போ அது முடங்கி போச்சு. இது சரியாகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகுமா? அப்போ இந்த 5 வருஷம் ஆகிற வரைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நஷ்டம். எல்லாருக்கும் பாருங்கள் எவ்வளோ லாஸ்.
ஒரு 2 நாடு 3 நாடு ஒருத்தன் ஒத்துமையாக இல்லாமல் பேச்சுவார்த்தையில் சரி பண்ணிக்காமல் போகிறதுனாலே என்ன நடக்குது? சண்டை வருது. சண்டை வர்றதுனாலே இவங்ககிட்ட இருக்கிற பவர் அவன் காட்டுறான், அவங்ககிட்ட இருக்கிற பவர் இவங்ககிட்ட காட்டுறான். காட்டும்போது என்ன ஆகுது? 2 நாட்டுக்கும் பிரச்சனை ஆகுது, மற்ற எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை ஆகுது. வேறு சம்பந்தமே இல்லாத இதுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் ஈரானுக்கும் பண்ணலே, அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் பண்ணலே அப்படின்ற நாடு கூட இப்போது பாதிப்புக்கு அஞ்சிருக்கு. அவங்களுக்கு பாதிப்பு தானே. இப்போ அவங்களுக்கும் வந்து அந்தந்த நாட்டு மணியிலே, ரூபாயிலே, எண்ணிலே, டாலர்லே, பவுண்டிலே விலை ஏறும். தினார் எல்லாமே ஏறும்லே. அப்போ எல்லாமே ஏறும்போது மக்கள் அவஸ்தைப்படுறான். இப்போ வந்து பணக்காரன் அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படியாவது வருமானம் வந்துடுது. எந்த வகையில் வருது? மக்கள்கிட்டருந்து வர்றதை சேர்த்து வச்சு அவங்க சம்பாதிச்சு அதை செலவு பண்ணிட்டு போயிடுவாங்கோ. ஆனால் மக்கள் அதில் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? அன்னாடம் வேலை செய்யணும், மாதம் வேலை செய்யணும், வார வேலை செய்யணும். அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த காசு வீணாக போகும். குடும்பத்துக்கு செலவு பண்ணணுமே இல்லையா? அப்போ பிள்ளைங்களுக்கு பேரம்பேத்திக்கு செலவு பண்ணணும். அந்த காசெல்லாம் எடுத்து இப்போது செலவு பண்ண வேண்டியதாக போகுது. ஒன்று. 2வது, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, நடுத்தர குடும்பம்லாம் இருக்குது நம்ம நாட்டில். அது கீழே உள்ள வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பம்லாம் இருக்குது. அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கஷ்டம். இதே கஷ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த நாடுகள் தான் ஒன்று பேசி தீர்த்துக்கணும். அதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஒரு நாலேஜுக்கு வரணும், ஒரு புரிஞ்சுக்கிற விஷயம் வேணும் நமக்கு. இங்கே நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யாரால் என்ன பிரச்சனை, இதுக்கு ஏன் அந்த பிரச்சனை நடக்குது, அதுக்கு வந்து நாம் நம்மளான ஒரு சரியான குரலை கொடுக்கணும். யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் சொல்லணும். சரியா? என்னென்னா தப்பு பண்ணுறவங்க பக்கமே போகக்கூடாது. நிறைய என்ன நடக்குது இங்கே நாட்டில் காலங்காலமாக, தப்பு பண்ணுற பக்கமாகவே நிறைய பேர் பேசுவோம். அது பேசுகிறதால என்ன நடக்குது? தப்பு தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா தப்பானவனுக்கு நிறைய ஆள் சேருது. நீ செய்து தான் ரைட்டு சரி அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான்? இதான் சரியா, அப்போ இன்னும் நல்லா பண்ணலாம், நமக்கு சப்போர்ட்டே இருக்கு, ஆல் சப்போர்ட் இருக்கு, பப்ளிக் சப்போர்ட், இன்னும் நிறைய சப்போர்ட்லாம் இருக்குது. காசு கொடுக்குறான், பணம் தரான், பெட்டியாக தரான், இப்படிலாம் இருக்குது, இந்த நகை தரான், இதெல்லாம் தரான்றதுனாலே அந்த தப்பு பண்ணுறவன் இன்னும் நிறைய தப்பு பண்ணுறான். அதனாலே என்ன பண்ணுறான்? இன்னொரு நாட்டு மேலே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போடுறான். அந்த மக்களும் அழியுது. அந்த பக்கம் இவன் சும்மா இருப்பானா? இவன் ஒரு ஏவுகணை விடுறான், ஏரோப்ளேன் அனுப்புகிறான், சண்டை பிளேன் அனுப்பி எல்லாம் பண்ணும்போது அங்கேயும் வந்து பாதிப்பு ஏற்படுது. அந்த மக்களுக்கும் பாதிப்புது, அக்கம் பக்கம் இருக்கிற நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கூட பாதிப்பு. இப்போ பாருங்க, நமக்கு பாதிப்பு இல்லையா? பாருங்க, கேஸ் எவ்வளோ விலை ஆச்சு? ஏற்கனவே 1000 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. அதையே கஷ்டப்பட்டு வாங்கினுக்கிறாங்க நிறைய மக்கள். ஒரு கேஸுக்கு வந்து அலவன்ஸ் கிடைக்கல, அதாவது மானியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. மானியம்லாம் தரேன்னு சொன்னாங்க கவர்மெண்ட்டு, எது தரவே இல்லை. ஆச்சா, அடுத்தது கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா தரேன்லாம் சொன்னாங்க, வாங்கிக்க முடியல, தரலை. காரணம் இந்த மாதிரி தான். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட பல பொருளுக்கு நம்பி சப்போர்ட்டில் இருக்குது. அவங்க சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது, அதே போல் நம்ம சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் தேவைப்படும். இல்லை நம்ம நாட்டில் எல்லாமே கிடச்சிரும் சொல்ல முடியாது, அதேமாதிரி அவங்க நாட்டிலையும் எல்லாம் கிடச்சிரும் சொல்ல முடியாது, அந்த நாட்டிலையும் எல்லாம் கிடச்சிரும் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கணும். எல்லாமே வந்து இது எல்லாமே ஒரு லிங்க், அதாவது இணைப்பு. என்ன இணைப்பு? சங்கிலி இணைப்பில் இருக்குது. இந்த சங்கிலி இணைப்பு வந்து ஒன்றா கட்டு பண்ணி விட்டுட்டா என்ன நடக்கும்? அப்போ துண்டாக போயிடும். அப்போ துண்டாக போகும்போது அவனை பார்த்துக்குவான், அவன் பார்த்தா அவனை முறைச்சிட்டு போவான், இவனை முறைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். காலங்காலமாக சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன ஒற்றுமை இருக்கும்? மக்கள் எப்படி வாழும்? அதுக்காக இந்த பூமி இருக்குது, இந்த உலகம் இருக்குது, இந்த யூனிவர்ஸ் இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது இல்லையிலே? ஆக எல்லாருக்குமா தானே? இந்த இயற்கையும் இறைவனும் அல்லாவும் இல்லை. நான் எல்லா கடவுளும் சொல்கிறேன், முருகா, சிவா எல்லாம் சொல்கிறேன், எல்லா கடவுளும் சொல்கிறேன், ஜீசஸ் கூட சொல்கிறேன். அவங்கெல்லாம் என்னத்துக்கு? ஒரு மனுஷன் நீ தனித்தனியாக வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ அடிச்சிக்கோ, அதுக்காக உனக்கு வேணும்னா அவனை கொண்டு விடு அப்படியா சொன்னாங்க? இல்லையே. அவனோட கட்டி பிடிச்சி வாழு, நல்லா வாழு, உங்ககிட்ட எடுத்து அவனுக்கு கொடு, அவன்கிட்ட எடுத்து நீ கொஞ்சம் வாங்கிக்கோ, இல்லை கூட்டாக வாழுங்க, ஒன்றா வாழுங்க சொல்லி தானே அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்படி அதுக்காக தானே இருக்குது இந்த உலகம். அதை விட்டுட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன கிடைக்கும்? இதெல்லாம் வந்து பப்ளிக் பேசணும். பப்ளிக் வந்து நினச்சாது பார்க்கணும், அதுபடி அது நடந்துக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிடாது. ஆனால் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். தெரிஞ்ச வரைக்கும் அது பேசணும், தெரிஞ்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது தான் இந்த கருத்து பரவலாக போய் உலகம் ரீதியாக எதிரொலிக்கும் போது இந்த யூனிவர்ஸில் எதிரொலிக்கும் போது என்ன நடக்குது? நல்லது நடக்குது. கெட்டது நிறைய பண்ண யோசிக்க அதை செய்ய அதை பேச அதுதான் நடக்கும். இப்போ நடக்கிறதுலாம் அதுதான். எப்போ பாரு சண்டை சச்சரவு, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்குது. எழுவை பற்றியே பேசினா எழுவு தான் வரும். எழுவு பேசக்கூடாது. சரியா? நல்லதை தான் பேசணும், நல்லதை பற்றி பேசணும், நல்ல பற்றி நினைக்கணும், நல்ல பற்றி செயல்படணும். அதான் செயல்படணும், நல்லதுக்காக செயல்படணும். அது தப்பே இல்லை. எப்போவுமே இதை தான் நம்ம செய்யணும்.
எனவே என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது இந்த கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாமே கூட இனி எல்லாமே ஏறின்னு தான் போகும். ஏறினே போகிறதுக்கு நாம் இப்படி ஒரு காரணமாக நாமளும் இருக்கிறோம். வேறு வழி இல்லை. அந்த நாடு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நாட்டிலும் நமக்கு ஏற்ற ஒரு தற்சார்பான ஒரு சுயமான தொழிற்சாலை, மரபு சார்ந்த எரிசக்தி நாம் தயாரிக்கணும். அதை தயாரித்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி நேரங்களில் யூஸ் ஆகும் இல்லை, ரொம்ப யூஸ் ஆகும்ல. அது பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆகுது, இன்னொருத்தர் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறோம். அவங்கக்கிட்ட வந்தால் தான் உண்டு. இனிமேல் அங்கே மொத்தமாக போகிற அதிகமாக பிரச்சனை ஆகி மொத்தமாக எண்ணெயே வராமல் ஆக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்போ நம்ம எல்லாமே சோர்த்து நாம தான் உட்காந்துருப்போமா? பசியோடவே உட்காந்துருக்கணுமா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஸோ என்ன பண்ணுறது? நாம் உண்மையாகவே இதை சரி பண்ணுறதுக்கு நாம் யோசிக்கணும். ஒவ்வொரு நாடும் யோசிக்கணும். அந்தந்த நாடு எண்ணெயை வாங்குது, மற்ற வாங்குதுன்னா தேவைப்படும் போது, பணம் இருக்கும்போது, அங்கே சிக்கல் பிரச்சனை இல்லாத போது, 2 நாட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி சரியாக பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்? நமக்கு தேவையான நம்மக்கிட்ட இருக்கிறதே பயன்படுத்துறதுக்கு ஒரு அறிவாளித்தனம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். நமக்கான ஒரு எனர்ஜியை நம்ம டெவலப் பண்ணணும். மக்களோட எனர்ஜி நிறைய இருக்குல்லே, பப்ளிக் எனர்ஜி நிறைய இருக்குல்லே, ஆற்றல் சொல்கிறோமே, மேன் பவர் சொல்கிறோம் இல்லை, அந்த மேன் பவரை பயன்படுத்துகிறோம்ல, அதுக்கு வேணும்ல அறிவு. அதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு வேணும் நாலேஜ், அறிவு வேணும். வெறும் இந்த அறிவு மட்டும் போதாது, துட்டு அறிவு, பணம் அறிவு அது மட்டும் போதாது. அதிலே தௌலத்துனா எதில் இருக்குது? பணத்தில் இல்லை, முக்கியமாக நல்ல ஆட்சியில் தான் இருக்கு. அந்த தௌலத், அந்த ஒரு கம்பீரம், மிடுக்கு, பெருமை, அருமை, பெருமையெல்லாம் நல்ல ஆட்சியில் இருக்குது. அந்த ஆட்சியை கொடுக்கறதுக்கு நல்ல மக்கள் தேவைப்படுறாங்க. மக்களுக்கு நல்லபடியான அந்த எண்ணமும் அந்த அவேர்னஸும் விழிப்புணர்வும் இருந்தால் தான் நல்ல கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க முடியும், நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ தான் அவங்க நல்லபடியாக பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போகும். இருக்கிற காலத்தில், நம்ம காலத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நமக்கு அடுத்த தலைமுறை வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கும். ஆண்ட்ராய்டை பார்த்தா எல்லாம் கற்றுக்கிறான், இன்னும் அப்பா கூகுள் அது இதுன்றானே தவிர படிக்கிற நாலேஜ் நிறைய குறைஞ்சி போச்சு. வெறும் எஜுகேஷன் நாலேஜ் மட்டுமே வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சோஷியல் நாலேஜ் வேணும் இல்லை, பப்ளிக்கு என்ன நாலேஜ் வரும்? சோஷியல் நாலேஜ். மக்களே பார்த்து படிக்கிறது, மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, தெளிவடைகிறது, அந்த நாலேஜ் வேணும்லே. அதுக்கு நிறைய பழைய புத்தகங்கள் இப்போ உள்ளது இனிமேல் உள்ளதெல்லாம் படிக்கணும்லே. இப்போ அதுக்கான இது எல்லாமே இப்போ இன்டர்நெட்டும் இதுவும் செல்ஃபோன்லேயும் பார்த்துட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஸோ அது அப்படியே தான் போகும். அந்த வெளிச்சம் அப்படியே பேட்டரி டவுன் ஆகி போகுது பாருங்கோ, அதே மாதிரி போயிடும் மைண்டு. அதனால என்ன பண்ணணும்? நாம் முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வு, அவேர்னஸை கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அது யாருமே இதுக்காக பேனிக் ஆக வேணாம். அதாவது அந்த சிக்கலை அப்படியே சரி பண்ணணும், இயற்கையும் சரி பண்ணணும். நாம் அதுக்கேற்ற புட்சாலித்தனமாக நடந்துக்கணும். மாற்று ஒரு எரிபொருளை நாம் செஞ்சுக்கணும். ஏன் விறகு கட்டை பயன்படுத்தலாம்லே, என்ன தப்பு இருக்குது? விறகு கட்டை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணலாம். இயற்கையாக இருக்குது. மரங்களுடைய கட்டையை வெட்டி காய வச்சு, இல்லை காஞ்ச கட்டையை கொண்டாந்து அதை வச்சு அடுப்பு எரிச்சு பயன்படுத்தலாமே. முன்னாடி காலத்தில் எத்தனை பண்ணோம். ஸோ அது பண்ணலாம். அடுத்தது என்ன கிடைக்குதோ, சாண எரிவாயு, பயோகேஸ், அதை பண்ணலாமே. குப்பை கழிவுகள்லேருந்து கேஸ் பண்ணுறாங்க. காய்கறி கழிவு, குப்பை கழிவுகள்லேருந்து கேஸ் அதுலேருந்து கூட தயாரிக்கிறாங்க எரிபொருள், கேஸ். அந்த கேஸை கூட பயன்படுத்தலாம். அதேபோல் எலக்ட்ரிக் வண்டி பயன்படுத்தலாம், சோலார் வண்டி பயன்படுத்தலாம், மிதி வண்டி பயன்படுத்தலாம். ரைட்டு, எக்ஸசைஸ் ஆச்சு, அதை உடற்பயிற்சியும் ஆச்சு, உடம்பு ஆரோக்கியமாக ஆச்சு. அடுத்தது நமக்கு போக வேண்டிய தூரத்துக்கு பொறுமையாகவும் போகலாம். ஹார்ட் அட்டாக், கார்டியோ பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் சைக்கிளில் போய்க்கிறது கூட பயன்படுத்தலாமே, தப்பு இல்லையே. எல்லாருமே பைக்லேயே போனோம்னா என்ன அர்த்தம்? கார்லேயே போனோம். ஒரு ஆளுக்காக ஒரு இவ்வளோ பெரிய காரை எடுத்துன்னு போகிறாரு, டிராஃபிக் ஆகுது. பைக் அப்படி தான் புகை விட்டுட்டே போகுது, கார் புகை விடுது, பஸ்ஸு புகை, இப்படி எல்லா அதையும் நம்ம சுவாசி சீக்கிரத்தில் லங்ஸ் அப்படி மாண்டு போகிறோம். என்னத்துக்கு? இயற்கையாக கொஞ்சம் போகலாம், வேறு வழி இல்லை, மாற்றி தான் ஆகணும். கொஞ்சம் மாற்றிக்கலாம். மொத்தமாக மாற்றணும்னு இல்லாட்டாலும் கொஞ்சம் மாற்றிக்கலாம்லே. ஸோ அதெல்லாமே நம்ம கருத்தில் வச்சுப்போம். அதனாலே நாம் இந்த விளையாட்டம் இதையும் கூட நம்ம இனிமேல் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிப்போம். எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாங்கோ, சரியா? இந்த இயற்கையும் இறைவனும் எல்லா மக்களுக்கும், எல்லா உயிருக்கும் நல்லதை கொடுப்பாங்கோ, நல்லதை செய்வாங்கோ, நல்ல சிந்தனையும் கொடுப்பாங்கோ. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த மாதிரியான இந்த போர், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கூட ஒரு நல்லபடியாக தீர்வாகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதற்கெல்லாம் நம்ம மனசு வைக்கணும், நம்ம மனசுலையும் அது நினைக்கணும், நல்லபடியாக இது முடியும், நல்லபடியாக சீக்கிரத்தில் இந்த போர்லாம் முடியும். இவங்களுக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை நடந்து அவங்க பேசிக்கிட்டு நல்லா பண்ணுவாங்கோ, நல்ல கை கோத்துக்குவாங்கோ, கட்டி பிடிச்சிப்பாங்கோ.
எதுவும் நடந்துராது, பிரச்சனை இல்லை. நிறைய முன்னாடி நடந்த போர்ல எல்லாம் எல்லாருமே அப்படி தான் கொஞ்சம் காலம் பொறுத்து எல்லாமே சமரசமாகி சமாதானம் ஆகி சகோதரத்துவமாக சகோதரித்துவமாக கட்டி பிடிச்சி அவங்க நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறாங்க. அது மாதிரி இப்போவும் நடக்கும். ஏன் கொஞ்ச நாள் ரொம்ப வருஷமாக நடந்த ரஷ்யா உக்ரைன் போரே அப்படி தானே நடந்துச்சு. ரொம்ப காலம் நடந்துச்சு. ஏதோ எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுருந்தாங்க, கீரியும் பாம்பும் போலே சண்டை போட்டுருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க ஒன்றாயிட்டாங்களா இல்லையா? ஏன்னா முடியாது, அதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சாவடிக்கிறீங்க, எங்களை சாவடிச்சிருக்கீங்க உங்களுடைய ஒரு ஈகோக்காக அப்படி சொல்லி மக்களே வந்து சரி பண்ணுவாங்க. வேறு வழி இல்லாமல் ஆட்சியாளர்கள் அந்த சண்டை போடுறவங்களும் சரி பண்ணிப்பாங்க. வேறு வழி இல்லை. நிறைய தூரம் அதுக்கே செலவு பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண நாடு நடத்த முடியாது, அப்படி திவாலாக போயிடும். அதனாலே கண்டிப்பாக இதுவும் அது ஒரு முடிவுக்கு வந்தது போல், ஒரு கை கோர்த்து வந்தது போல் இதுவும் ஒரு முடிவுக்கு வரும். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் அதுவும் முடிவுக்கு வரணும் அப்படின்னு எல்லோரும் நினைங்கோ. எல்லோரும் அதுக்காக உங்கள் அளவில் நீங்கள் இந்த கருத்துக்களாக சொல்லுங்கோ, மக்கள்கிட்ட பேசுங்கோ, சோசியல் மீடியாவில் கூட சொல்லுங்க, நன்மைக்காக சொல்லுங்க, சரியா? அதே போல் பிரார்த்தனை பண்ணுறவங்களா இருந்தால் பிரார்த்தனை வைங்க, உங்களால் முடிஞ்சது பிரார்த்தனை வைங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பாக பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை உண்டு இல்லையா? அதேமாதிரி நம்ம பேசுகிற சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு இல்லையா? நம்ம சிந்தித்து செயல்படுற கருத்துக்கு எல்லாத்துக்கும் வலிமை உண்டு தானே? அது நடக்கும் அப்படின்னு நினைங்கோ, கண்டிப்பாக நடக்கும். எனவே இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் முக்கியமாக நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு அதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ. எல்லோரும் வந்து ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.